Hi. Um, mhm. False gurus. என்ன சொல்லுவாங்க, திருட்டு சுவாமியை கண்டுபிடிப்பது எப்படி? நான் ஸ்பிரிச்சுவாலிட்டி ஆன்மீகத்தை பற்றி பேசலைங்க. ட்ரைனிங் ஃபீல்டில் திருட்டு சுவாமியை கண்டுபிடிக்கிறது எப்படிங்க? ஏன் ஆனால் நல்ல சாமியாராக தான் இருப்பாங்க, ரொம்ப அழகாக பேசுவாங்க, சின்சியராக கன்வின்ஸ் பண்ணுவாங்க. தெரிஞ்சுக்கணும் விரும்புங்களா? பிஃபியா பிட்வீன் 20 to 40 இயர்ஸ், 20 வயசு 40 வயசுக்குள்ளே இருந்து இந்த சப்ஜெக்டில் இன்ட்ரெஸ்ட் தான் இருக்கலாம். இல்லைன்னா தேங்க்யூ வெரி மச், வேறு இடத்துக்கு போகலாம். நீங்கள் அதில் என்னென்னு கேட்டிங்கன்னா, நான் என்எல்பி ஸ்டார்ட் பண்ணேன் இந்தியாவில். என்எல்பி ஸ்டார்ட் பண்ணால் ஒரு கதையை சொல்கிறேன் உங்களுக்கு. 1999 என் ஃப்ரெண்ட் ஒருத்தர் இருந்தார். அவர் ஏதோ ஒரு ஆஃபீஸராக இருந்தார். அந்த ஒவ்வொரு வாரத்துலேயும் ஒவ்வொரு நாட்டில் இருப்பார். ஒரு அர்ஜென்டினா ஃபோன் பண்ணுவார், ஆஸ்திரேலியாவில் இருக்கேன்பார். அப்போ என்எல்பி பற்றி அதிகமாக பேசுவேன். என்எல்பியில் நான் ஒரே ஒரு நாள் ஸ்விம்மிங்கே வேண்டான்னா ஸ்விம்மர் ஆக்கிட்டேன். நான் ஒரு மவுண்டனியர், அவங்க அம்மா சொன்னாங்க, மவுண்டனியர் ஃபெயில் ஆகிட்டுருக்கேன் சார், மவுண்டனியரிங்கன்னா. ஒரே நாள்லாம் நான் மவுண்டனியர் ஆக்கிட்டேன். எதிர்த்தாலும் ஒரே நாள்லாம் கதையை சொல்லுவார். எப்படிப்பா பண்ணேன் அப்படின்னு. என்எல்பின்னு இருக்குடா ஒரு டெக்னிக்கு, அதை வச்சு நான் பண்ணேன். ஓ அப்படியா, என்னையும் சொல்லுவான், நீ என்ன ட்ரைனிங் பண்ணுற, நீ ஜேசிஸில் போய் டைம் மேனேஜ்மெண்ட் பண்ணுற, பப்ளிக் ஸ்பீக்கிங் பண்ணுற, யூஸ்லெஸ் ஃபெலோ, நீ ஒரே ஒரு உலகத்திலேயே நீ ஒரே ஒரு ட்ரைனிங் பண்ணால் எல்லாத்துக்கும் சமாதானம் அப்படின்னா. இது நல்லா இருந்தது. அவர் சொல்கிற மெட்டாஃபர் ரொம்ப சூப்பராக இருந்தது. அப்போ ஒரே ஒரு ட்ரைனிங் ப்ரோக்ராம் எல்லாமே பண்ணலாம், ப்ராக்டிக்கலாக பண்ணலாம் அப்படின்னு வெயிட் பண்ணிக்கிட்டே இருந்தேன். ஒரு இன்ஃபர்மேஷனும் இல்லை, ஆடியோ இல்லை, இன்டர்நெட் இல்லை. சொல்வார், இவர் தான் சொல்கிறது தான் எனக்கு உண்மை. அப்புறம் ஒரு நாள் பேடலர் வந்தார். வந்தோடனே நாங்கள்லாம் போனோம், நிறையா பேர் எங்கள் ஃப்ரெண்ட்ஸ்லாம் போனோம். அஃப்கோர்ஸ் கடன் வாங்கிட்டு தான் போனோம், இல்லைன்னு சொல்லலை. 35 ரூபா என்ன ஆச்சுது, 35,000 அட்டன் பண்ணோம். அதுக்கப்புறம் ஒரு 6 மாதம் 1 வருஷம் ஃப்ரஸ்ட்ரேஷன் ஸ்டார்ட் ஆகிடுது. என்னடா நம்ம என்எல்பி படித்து என்னத்தை பண்ண போகிறோம், எப்படி பண்ணுறது சொல்லவே ஆள் கிடையாது. ஓகே, என் ஃப்ரெண்டு ஒரு கேட்டான், என்ன பண்ணுறது அட்வான்ஸ், யார்கிட்ட கேட்டுக்கணும் சொன்னால், நீ அட்வான்ஸ் பண்ணு. அவரும் ஒரு ஃப்ளாட்டை வச்சுட்டு 7 லட்சம் ரூபா வச்சுட்டு போயிட்டார். அவர் அட்வான்ஸ் பண்ணிட்டு வந்தால் அவருக்கு அதையும் எதாவது சொல்கிறார், என்னப்பா நீ 35,000 பிரிக்க, நான் 7 லட்ச ரூபா போட்டிருக்கேன் பெருமையாக சொல்கிறார் அவர். நான் என்ன சொல்கிறேன், 35,000 போட்டு நான் ஏமாந்தேங்க, அவர் 7 லட்ச ரூபா போட்டு ஏமாந்தேன்னு சொல்கிறேன். அவ்வளோதான் வித்தியாசம், வேறு ஒன்றுமே இல்லை. 2 பேரும் ஏமாந்தலாம். அப்புறம் ஒரு நாள் அவர் வந்த உடனே ஒரு அப்பாயின்மெண்ட்டே கொடுக்கல, பார்த்தாலும் ஊருக்கு போனால் பிடிச்சிட்டேன். அவரை பிடிச்சிட்டு, நிஜமாக சொல்ல, உனக்கு என்எல்பி தெரியுமா இல்லையா? தெரியும். ஒரு எனக்கு ஐ ஆம் கெட்டிங் டிமோட்டிவேட் பண்ணேன். ஒரு நாளைக்கு இல்லாமல் பண்ணேன், ஒரு சிம்மரை பண்ணேன், ஒரு இதை பண்ணேங்க. என்ன பண்ணு நீ அப்படின்னா உடனே, இல்லை அதுக்கு நீ அட்வான்ஸ் பண்ணணும் அப்படின்னா. சரி நீ என்னெல்லாம் பண்ணியிருக்க சொல்லு. அது நேரம் இல்லை, நீ பண்ணவே இல்லை, நீ எல்லாம் போய் சொல்லிகிட்டு இருக்க. அப்போ ஒரு ஃபோட்டோலாம் எடுத்து காமிச்சார், அந்த யூனிவர்சிட்டி இந்த யூனிவர்சிட்டி. அப்போது எனக்கு ஒரு யூனிவர்சிட்டியில் போய் பண்ணையா. அப்புறம் எந்த யூனிவர்சிட்டி ஏதோ சொன்னார். எவ்வளோ நேரம் பண்ணேன், 5 நாளாக 10 நாளாக? இல்லை 1 hour தான் பண்ணேன். இப்போ 1 hour பண்ணியா? ஆமாம் 1 hour பண்ணேன். அப்புறம் என்ன, திஸ் பர்சன் ஹஸ் பீன் கோயிங் டு சம் ஃப்ரீ ட்ரைனிங் ப்ரோக்ராம்ஸ், இன்ட்ரோடக்டரி ப்ரோக்ராம் பண்ணுவோம் இல்லையா, அங்கே போய்ட்டுருக்காரு. அப்போ நான் பிடிச்ச, உனக்கு ஒன்றுமே தெரியாது, உண்மையாக சொல்ல என்ன பண்ணியா இல்லையான்னு. இல்லைப்பா அதெல்லாம் ரொம்ப காஸ்ட்லிப்பா, யூஎஸில் நம்மளால் பண்ணவே முடியாதுப்பா. அப்புறம் ஏன் என்ன சொன்னேன், நான் ஒன்று நல்லா நான் மோட்டிவேட் பண்ண போய் நீ என்எல்பியில் வந்திருக்க அப்படின்னா. அது மாதிரி ஏமாத்துற குரு இருக்கிற வரைக்கும் நம்மளை மாதிரி ஆட்கள் ஏமாந்துக்கிட்டே இருக்க வேண்டியதுதான். நான் ஏமாந்தேன், இல்லைன்னு சொல்லலை. ஆனால் அது ஒரு பெயின். ஆனால் ஒரு பக்கம் கடங்காரன், அவன்கிட்ட இன்ட்ரெஸ்ட்டில் வாங்கிட்டு போய் போட்டேன். வீட்டில் சொல்ல முடியல, அம்மாவுக்கு சொல்ல முடியல, அப்பாவுக்கு சொல்ல முடியல. அதனால் வேறு ஏதாவது பண்ணணும். அதுக்கப்புறம் தான் என்எல்பியை கொஞ்சம் கொஞ்சமாக அப்ளை பண்ண ஆரம்பித்தேன். என்ன மாதிரி என் ஃப்ரெண்ட்ஸ்லாம் நிறையா பேர் இருக்காங்க. இப்போ 7 லட்சம் கதை, 17 லட்ச ரூபா கதை சொல்கிறா ஒரு அம்மா. வீட்டையே விற்றுட்டு போனேன், சூப்பர் அட்வான்ஸ் பண்ணியிருக்கேன். சர்டிஃபிகேட் பண்ணுறதுனால உங்களுக்கு பணம் வராது. நீங்கள் என்எல்பி சர்டிஃபிகேட், எவன் சொன்னால் உங்களுக்கு என்எல்பி சர்டிஃபிகேட் பண்ணோன்னே பணம் வரும்னு சொல்லிட்டு, எந்த ட்ரைனிங் சர்டிஃபிகேட் பண்ணோன்னே பணம் வரும்? பயிற்சி, ஸ்கில். I have applied NLP for a corporate. ரிக்ரூட்மெண்ட்டுக்கு பண்ணேன் நான். புரியுதுங்களா? ரிக்ரூட்மெண்ட் பண்ண நான் காமிக்கிற வித்தியாசம். ட்ரெடிஷ்னல் வே ஆஃப் ரிக்ரூட்மெண்ட்டுக்கும் என்எல்பி ரிக்ரூட் இன்னொருத்தையும் காமிச்சா தான் பணம் கொடுப்பான். போய் ட்ரைனிங் பண்ணுறேன், இன்னொரு கதை சொல்கிறதுனால பணம் வராது. நான் என்எல்பி கோச், என்எல்பி ட்ரெயினர், வித்தியாசம் தெரியுமா? என்எல்பி கோச், என்எல்பி ட்ரெயினர், என்எல்பி மென்டார். என்எல்பி
நாலெட்ஜ். ஒரு வாத்தியார் அவர் சிலபஸ் தவிர எதுவும் பேச மாட்டார். புரிஞ்சிச்சு? NLP ட்ரெயினர். NLP கோச், ஸ்விம்மிங் கோச் என்ன பண்ணுறாரு? பண்ண வைக்கிறார் அவர். NLP கோச்னால் பண்ண வைக்கணும், கதை சொல்லக்கூடாது. Can he produce results on others, on himself? And mentor is the person who can take you from holding your hands on and off. He can take you to the result. அதான் நான் பண்ணிக்கிட்டு இருக்கேன். கோச்சிங் பண்ணி, கவுன்சிலிங் பண்ணி, என்னை பற்றி தெரிஞ்சுக்கணும். என்னை பற்றி நீங்கள் வாங்க, ஹோம்ஒர்க் பண்ணிவிட்டு வாங்க. practical.com போங்க, இல்லை சோஷியல் மீடியா சைக்கோ practical.com சென்னையில் போகிறீங்கன்னா என் ஒர்க்கெல்லாம் தெரியும். NLP சைக்காலஜிஸ்ட். ஏன்னா நான் NLP சொன்னால் எவனும் வரமாட்டான்ட்டு. நான் கவுன்சிலர்னு சொன்னால் தான் வருவான். தட் வாஸ் த ஸ்மால் ஸ்டடி சேஞ்ச் ஐ மேட். ரைட்? ஸோ உங்கள் ஒப்பீனியன் என்ன? ப்ளீஸ் ரைட் டவுன். ரைட்டாக வாங்கன்னு பரவாயில்ல. ஐ ஆம் யுவர் ஃப்ரெண்ட். ஆனால் நான் 20 வருஷமாக யூடியூப்பில் இருக்கேன். உங்களுக்காக வேண்டி தான் நான் இருக்கிறேன். நான் எல்லாத்தையும் சேஞ்ச் பண்ண விரும்பலை. யார் என்ன நம்புகிறாங்களோ, யாருக்கு என்ன தோணுதோ இதை பற்றி அவங்களும் சேஞ்ச் பண்ணது தான் நான் இருக்கேன். நான் எல்லாத்தையும் சேஞ்ச் பண்ணதுக்கில்ல. ஐ ஆம் நாட் இன் NLP கிரேசி மார்க்கெட். ஐ டோ நாட் வெரி காம்படிட்டர். நான் காம்படிட்டர் கேட்டேன். எனக்கு 350 யூடியூப் வீடியோ இந்தியாவில் யார் போட்டிருக்கா NLP வச்சு நீங்கள் சொல்லுங்கள். 200 பாட்காஸ்ட் யார் போட்டிருக்கா நீங்கள் சொல்லுங்கள். கவுன்சிலிங் யார் பண்ணியிருக்கா நீங்கள் சொல்லுங்கள். மென்டரிங் யார் பண்ணியிருக்கான்னு நீங்கள் சொல்லுங்கள். எல்லாமே எவிடன்ஸாக இருக்குது உங்களுக்கு. ஏன்னா நான் அப்ளை பண்ணியிருக்கேன். எவனுமே அப்ளை பண்ணலை இந்தியாவில். எல்லாமே கதை சொல்லி பழைக்கிறவங்களாம் இருக்கிறாங்க. அது நான் அப்போது நானும் பண்ணுவேன் NLP ட்ரைனிங் ப்ரோக்ராம். ஆனால் until unless you apply NLP பணம் வராது. So I welcome you. If you are a young couple who would like to come save your marriage before it gets spoiled, you can come to my webinar. You can refer this to your friends. ptsunderam.com. என்னங்க ஹோம்ஒர்க் பண்ணிவிட்டு போங்க. எங்கே வேணாலும் போகலாம். நீங்கள் யார்ட்டையும் போனாங்களே. You can join my group. I want you to join my group. I have a mission of saving young mothers. Please join my Saving Young Mothers mission. Please come back. The link and comment what do you feel about this one. Right, thank you. See you. Bye-bye.